அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு சுமை மீந்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளாஸு 14 பார்ட் 1 ஷேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி 5 ஷேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரோக்ஸு, ஹம்ஸு, ரஃப்பு, டார்க்கு, லைட்டு, இந்த 5 தான் வந்து நம்ம ஷேட்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி எழுதிக்கணும்னாலும் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக்ஸ் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ லைன் போட்டு கீழே வந்து லைட்டாக அப்படியே வந்து 1 பை 1 பக்கத்தில் வந்து நீங்கள் கோன்லேருந்தே பேஸ்ட் வெளியில் எடுக்காமலே இங்கே இருக்கிறது இதுலேயே வந்து நீங்கள் லைட்டாக வந்து கீழே வந்து இழுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹார்ட்டின் ஷேடில் வந்து போடும்போது நம்மளுக்கு ஃபுல்லாகவே இந்த சைட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்படியே கர்வ் பண்ணியே நீங்களும் இதையும் வந்து அப்படியே அப்புறம் வந்து ஹம்ஸு திருப்பியும் நாங்கள் லைன் போட்டுக்கிட்டு ஹம்ஸு நம்ம போடுவோம்ல, இப்போ ஸ்பைரல் போட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ஹம்ஸு போடுவோம்ல, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போடுவோம். ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி ஹம்ஸு ஷேடில் வரும். நடுவில் வந்து கேப் விட்டு இதே மாதிரி இது வந்து ஹம்ஸு ஷேடுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டிசைன் போடும்போது இந்த மாதிரி வரும். இப்போ வந்து ரஃப்புக்கு வந்து திருப்பி நம்ம ஒரு லைன் போட்டு தின்னான இதில் இருக்கிறதே மேந்தியில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகணும். அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு லைட்டாக ஒரு டாட் போட்டு அந்த டாட்டை வந்து அப்படியே வந்து ரஃப் பண்ணிகிட்டே போகணும். அதுலேயே வரும். ஸோ இதான் வந்து ரஃப். அப்படியே ரஃப் பண்ணிகிட்டே போகணும். நம்மக்கிட்ட அந்த சைட் மேந்தி இல்லைன்னா மட்டும் லைட்டான ஒரு டாட் வச்சு அந்த டாட்டில் வர்ற மேந்தி ஃபுல்லாகவே வந்து ரஃப் பண்ணிக்கணும். ஸோ மேலே கீழே வந்தால் கூட ஓகே, பரவாயில்லை. ஏன்னா அப்போ தான் அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நான் இப்போ ஒரு பெட்டலில் வந்து போட்டு காமிக்கிறேன்.
ஸோ பெட்டலில் வந்து திக்காக பண்ணிட்டீங்கன்னா பெட்டலு அதில் இருக்கிறதே வந்து நீங்கள் எடுத்து ரஃப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கீழே வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போது டார்க் திருப்பியும் வந்து நான் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். போட்டு நம்ம டபுள் லேயராக திக்கான லைன் போடுவோம்ல, சேம் அதே பேட்டர்ன் தான். அதை வச்சு நம்ம டார்க்காக மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போது பெட்டலில் போட்டு காமிக்கிறேன். ஸோ பெட்டலில் போடும்போது நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு கூட திக்காக இல்லை டார்க்காக வந்து டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட் ஷேடு திருப்பியும் நம்ம லைன் போட்டுட்டோமா, லைன் போட்டதுக்கு அப்புறமா இதுலேருந்து பேஸ்ட்டு வெளியில் வராமலே லைட்டாக இதில் இருக்கிறதே வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வந்து லைட்டாக எடுத்துகிட்டு போகணும். நம்ம வந்து ரஃப்பில் வந்து கொஞ்சம் வந்து டாட் வச்சு நம்ம வந்து ஷேட் பண்ணோம். ஸோ இதில் வந்து எதுவுமே டாட்லாம் எதுவுமே வைக்காமலே இந்த போடுற இந்த திக்கான லைன்லேயே வந்து பேஸ்ட் வருதில்ல, அந்த பேஸ்ட்லேயே வந்து நம்ம அப்படியே வந்து ஷேடு வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து லைட் ஷேடு. ஸோ நான் இப்போது பெட்டலில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ஷேட் தான். இப்போ இந்த 5 ஷேட் வந்து பார்ட் 1ல் நம்ம பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல் வந்து ஒரு ஷேட்லேயும் ஒரு பெட்டல்ஸ் நான் வந்து ஒரு டிசைன் போட்டு அதில் வந்து நான் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து ஃபில் பண்ணி ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஷேட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இங்கே முடியுது. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.